எந்த விஷயத்தில் நீங்கள் தாழ்வுபடுத்தப்பட்டீர்களோ அந்த விஷயத்தில் உயர்வடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அதனால தாழ்வுபடுத்தப்படுறது அப்படின்றது 3 விஷயத்துல தாழ்வுபடுத்தப்படுவோம். பொருளாதாரத்துல முக்கியமா தாழ்வுபடுத்தப்படுவோம். செல்வாக்குன்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, அந்த செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்ம தாழ்வுபடுத்தப்படுவோம். அதே போல அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களான குழந்தையின்மை அல்லது வேறு வகையான குறைபாடுகளால் நாம தாழ்வுபடுத்தப்படுவோம். தாழ்வுபடுத்தப்பட்ட அந்த ஒரு காரணியை நெஞ்சில் நிறுத்தி, எனக்கு ஒரு உயர்வை நீ தந்துவிடு ரப்பே, என் மீது இரக்கப்படு ரப்பே, இந்த விஷயத்தில் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவன் என்னை ஓரங்கட்டி இருக்கிறான், என்னை மண்ணாக என்னை மட்டமாக நினைத்திருக்கிறான், எந்த நேமத் எனக்கு இல்லை என்று நான் மட்டப்படுத்தப்பட்டேனோ, எந்த நேமத் எனக்கு இல்லை என்று நான் அவமானப்படுத்தப்பட்டேனோ, எந்த நேமத் எனக்கு இல்லை என்று நான் தாழ்வாக்கப்பட்டேனோ, அந்த நேமத்தை நீ அபரிதமாக தந்து என்னை வானுயர நீ உயர்த்த வேண்டும். அவன் கண் முன்னால் அவன் நினைத்ததற்கு மாற்றமாக அப்படியே அவன் பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு என்னுடைய கண்ணியத்தை, என்னுடைய மரியாதையை, எனக்கு அந்த நேமத்தை நீ தாராளமாக வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அப்படி ஒரு அல்லாஹ்வின் இஸ்ஸத்தை வானுலகத்திலிருந்து கயிற்றை வைத்து இழுத்து உங்களின் பக்கம் கொண்டு வரக்கூடிய அற்புதமான தெய்வ வார்த்தையோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் வார்த்தையை பாருங்கள். முன்பின் ஸலவாத்துக்களை மறக்கலாகாது. ஆரம்பத்தில் 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியத்தின் வெளிப்பாடாம் ஸலவாத்துக்களை மொழிந்துவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் ரஃபீஉத் தரஜாதி துல் அர்ஷ். அர்த்தத்தை பாருங்கள். ஃபதுல்லாஹல் முக்லிஸீன லஹுத்தீன், நல்ல களப்பற்ற தூய்மையான மனதோடு அல்லாஹ்வின் மார்க்கத்தில் இருந்த நிலையில் அல்லாஹ்வை நீங்கள் அழையுங்கள். வலவ் கரிஹல் காஃபிரூன், நீங்கள் அழைப்பதில் உங்களுக்கு எதிர்ப்பான காபிர்கள் வெறுப்படைந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வை அழையுங்கள். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ரஃபீஉத் தரஜாதி துல் அர்ஷ், ஈடு இணை இல்லாத அர்ஷ் என்ற சிம்மாசனத்தில் எழுச்சியோடு வீற்றிருக்கக்கூடிய அந்த ரப்பு, இன்னும் அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய அந்த ரப்பு என்ற பொருள்படக்கூடிய உணர்ச்சி மிகுந்த ஓய்வுபடுத்தக்கூடிய வசனம், உணர்ச்சி மிகுந்த உத்வேகத்தை இரத்த நாளங்களில் தூண்டக்கூடிய வசனம். ரஃபீஉத் தரஜாத் துல் அர்ஷ், படைத்த ரப்பே, ரஃபீஉத் தரஜாத் துல் அர்ஷ், அர்ஷின் அதிபதியே, அந்தஸ்துகளை உயர்த்த போவனே, இதோ உன் அடியான் அந்தஸ்து தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், இதோ உன் அடியான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், ஓரங்கட்டப்பட்டிருக்கிறேன். படைத்தவனே, ரஃபீஉத் தரஜாத், அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ரஃபீஏ, என்னை உயர்த்திவிடு நாயனே என்று சொல்லி இந்த